பல்வேறு நாடுகளில் இருந்து பல்வேறு மாநிலங்களில் இருந்து வர முடிந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் உலகெங்கும் வாழ்கிற ஒவ்வொரு நாட்டிலும் என் இன உறவுகள் உணர்வு எழுச்சியோடு நம்மை வாழ்த்திக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு முன்னால் நிற்கிற இந்த மாதிரி உங்களுக்கு மட்டுமல்ல, உலகெங்கும் பறை வாழக்கூடிய இன்னுயிர் சொந்தங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்னை தமிழை அழியாமல் மீட்க காக்க ஒரு அரசியல் பெரும்படையை கட்டி எழுப்பி வருகிறது. இந்தி திணிப்பால் எம்முடைய தமிழ் மொழி இறந்து விடுமோ அழிந்து விடுமோ என்று அஞ்சி முதலாக தன் உயிரை தந்தவன் நம்முடைய பாட்டன் நாராயணன். அதற்கு பிறகு காலம் என்ற ஒரு பாட்டு அவர்கள் தொடங்கிய மொழி புரட்சி இன்னுவரை தொடர்ந்து மொழி செத்துவிடக்கூடாது என்று செத்தார்கள் சொன்னவர்கள் செத்து போவார்கள். இனம் செத்துவிடக்கூடாது என்று செத்தார்கள் நம் இனம் உறவுகள் இனம் செத்து போவார்கள். என்ன செய்யலாம்? அறலாம் என்று விட்டுவிட்டு செல்லலாம். இல்லை, வீழ்ந்த தமிழகம் எழுந்தது. மறுபடியும் போரிட்டு வேட்டை என்ற வரலாற்றை படைக்க வேண்டுமா என்பதை மாண தமிழ் பிள்ளைகள் நீங்களால் முடிவெடுக்க வேண்டும். ஈழ தாயகத்தில் இறங்கிய பிடிப்படி இன்னொரு தாயகத்தில் லட்சிய வழக்கத்தை முன்வைத்து களத்தில் இருக்கிற பிள்ளைகள் நாம் ஆனா சார வச்சுக்கணா மொழி எவ்வளவு பெருமைக்குரிய ஒரு மொழியின் மகன், எவ்வளவு பெருமைக்குரிய தாயின் மகன். வானம் அளந்த அனைத்தும் அளந்த வன்மொழி வாழியே, வானம் அறிந்த அனைத்தும் அறிந்து வடமொழி வாழியே என்கிறார் நம்முடைய பாட்டல் பெரும்பாலும். வாழிலும் பெறுகிறாரா என்னுடைய மொழி? அந்த மொழி என் அன்னை மொழி அழிய விடலாமா என்ற துடிப்போடும் தவிப்போடும் தான் வீட்டை காக்க கடத்திட்டு வந்த பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள். நாம் தமிழர் கட்சி பதவிக்காக அல்ல, மக்களின் உதவிக்காக. இது மக்களை வைத்து பிழைக்கல்ல, என் மக்களுக்காக உழைக்க. இது பணத்திற்காக அல்ல, நாங்கள் பிறந்த பெருமைமிக்க தமிழர் என்ற இனத்திற்காக. பணமும் பதவியும் சீட்டும் நோட்டும் தான் எல்லாம் அரை விழுக்காடு ஒரு விழுக்காடு கால் விழுக்காடு வச்சிருக்க கட்சிக்கெல்லாம் பேரம் பேசி சீட்டு நோட்டும் ஒதுக்கப்படுகிற போது 8.22 8.5 விழுக்காடு மாண்புமிக்க நான் பிறந்த தமிழர் என்கிற இனம் அதுதான் நமக்கு முன்னாடி. வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் விளைகளாம், மறக்கணிக்கப்பட்ட இனத்தின் விளைகள். வரலாறு ஒவ்வொரு இனத்திற்கும் வழிகாட்டு. அதனால்தான் நம்முடைய தலைவர் வரலாறு வழிகாட்டி. என் வரலாறு தெரியாதவன் நம்மை வழிநடத்த முடியாது. நம்ம ஒரு கோட்பாட்டை ஒரு தத்துவ நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கோம் என்று பிறந்தவனே தகப்பன் என்பவன் நம்மை பெற்றவனாக இருக்க வேண்டும், தலைவன் என்பவன் நம் ரத்தவனாக இருக்க வேண்டும். நம் மொழி புரியாதவன் நமக்கு இறைவனாக இருக்க முடியாது, நம் வழி உணராதவன் நமக்கு தலைவனாக இருக்க முடியாது, நம்மை வராதவன் நமக்கு வழிகாட்ட முடியாது. இது நம்ம கோட்பாடு.